அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். எம்.டாயல்.ஏ.க்களை விரட்டியடித்த மக்கள். திமுக எம்.டி.எல்.ஏ.க்கள் ஓட்டம். நடந்தது என்ன? இன்னைக்கு வாசுதேவநல்லூர் தொகுதி எம்.இ.எல்.ஏவும் சங்கரன்கோவில் தொகுதி ஏம்.இ.எல்.ஏவும் 2 பேரும் திமுக உறுப்பினர். ஒருத்தர் பேர் சதன் திருமலைக்குமார், இன்னொருத்தர் பேர் ராஜா. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சதன் திருமலைக்குமார் அவரு மதிமுகவை சேர்ந்தவரு. அவரு திமுக சின்னத்துல நிக்கிறாரு. அதனால அவரும் திமுக உறுப்பினர்தான். 2 பேரும் தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நியாய விலைக்கடையை திறக்கப் போயிருக்கிறாங்க. 4½ வருஷமா எங்க போனீங்க? எத்தனை தடவை கூப்பிட்டோம்? தொகுதிக்கு வரல. இப்ப எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு மக்கள் கேட்க, நாங்களாம் மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு அவங்க சொல்ல, விரட்டியடிப்போம் ஓடிருங்க அப்படின்னு மக்கள்ல பெரும்பாலானோர் கொந்தளிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா எம்.டுவெல்.ஏ கூட எப்படியும் கூட அடியாட்கள் மாதிரி சில பேர் வருவாங்க. ஊர் மக்களே திரண்ட உடனே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இது சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டே இருக்கு. இத பார்த்து மற்ற எம்.எல்.ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. தொகுதிக்கு நாமும் போனா விரட்டியடிச்சா என்ன பண்றது? ஏற்கனவே செல்வ பெருந்தகை இதே மாதிரி அவருடைய தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர்ல மக்கள் முற்றுகையிட்டு ஏதோ ஒரு விதத்துல சமாளிச்சு ஓடி வந்துட்டாரு. இன்னொரு எம்.டி.எல்.ஏ கல்குவாரி நடத்திட்டே இருக்கிறாரு. வீடியோ எடுக்கப் போன நிருபரை அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்னு சொன்னது, ஆபாசமா பேசுனது, இன்னொரு அமைச்சர் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னது, மா. சுப்பிரமணியன் அவர்கள் திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு புது விளக்கத்தை கொடுத்தது. இப்படி அமைச்சர்களே என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த ஆட்சியில பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல கவுன்சிலர்களை பார்த்தாலே மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களும் அடியாட்களோட வருவாங்க. ஆனா எம்.எல்.ஏக்களையே அடிச்சு விரட்டுறாங்கன்னா இன்னைக்கு திமுக மீதான கோபம் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. இதை ஸ்டாலின் உணர வேண்டும். யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு காரணமான யார் கிராம மக்களோ